2012ஆம் ஆண்டு வெலிக்கடையில் நடந்த இந்த சிறைச்சாலை படுகொலைகளுக்கு பிறகு நடந்த ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலை படுகொலையாக இது பார்க்கப்படுகின்றது. இலங்கை சிறைச்சாலை எண்ணிக்கையை விட 4 மடங்கான கைதிகள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 10,000 பேரை அடைப்பதற்கான வசதிகளை கொண்டுள்ள இலங்கை சிறைச்சாலைகளில் 41,000 பேர் சிறைகளில் இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் இந்த அண்மை காலமாக அனுர அரசு மேற்கொண்டு வருகின்ற இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாக பலரும் போதைப் பொருள் வியாபார நடவடிக்கைகள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அடைக்கப்பட்டவர்களிடையே அந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது குறித்த அல்லது சிறைகளுக்குள் போதைப் பொருள் புழங்குவது என்பது தாராளமயப்படுத்தப்பட்ட நிலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாகத்தான் இதனை பார்க்க முடியும். சிறை வன்முறைகள் என்பன காலத்திற்கு காலம் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த போதைப் பொருள் சார்ந்ததாக இடம்பெற்றிருந்தாலும் இன்றைய உலகில் அல்லது இந்த 2020 ஆண்டுகளில் இது ஒரு பெரிய சம்பவம். இதில் அரசியல் பின்னணிகள் இருக்குமா என்றால் இதற்குரிய விடையாக நாங்கள் கூறக்கூடியது, இது இப்பொழுது ஆரம்ப கட்ட வருகின்ற தகவல்களின்படி சிறைச்சாலையில் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான சக்திகளிடையேயான போட்டிகளாக இது இருந்திருக்கின்றன. இறுதியாக இது சிறை அதிகாரிகளுக்கும் அந்த சிறை வைக்கப்பட்டவர்களுக்குமான ஒரு மோதலாக வெடித்து அவர்களுடைய ஆயுதங்களையே இவர்கள் கைப்பற்றி அவர்களை தாக்குகின்ற அளவிற்கு மிகவும் கோரமான ஒரு தாக்குதலாக இது அமைந்திருந்தது. நேரம் காலை 8:16 19 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. இலங்கையை உலுக்கிய இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தில் தற்பொழுது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27 இருக்கிறது. இதில் 7 சிறைச்சாலை அதிகாரிகளும் அடங்கியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு வெலிக்கடையில் நடந்த இந்த சிறைச்சாலை படுகொலைகளுக்கு பிறகு நடந்த ஒரு கொடூரமான ஒரு சிறைச்சாலை படுகொலையாக இது பார்க்கப்படுகின்றது. உலக நாட்டின் கவனத்தையும் இது திருப்பி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அரசாங்கத்தையும் பல எதிர்க்கட்சிகளும் அரசாங்கத்தின் போக்கு தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் குறித்தும் அறிவிக்கையை வெளியிட்டு இருக்கின்றன. பலவாறு போதைப் பொருள் கும்பல்களுக்கு இடையிலான மோதலாகவே இது கருதப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 2 குழுக்களுக்கு இடையில் நடந்த மோதலாக இது வெடித்து இப்படி பாரிய உயிரிழப்பில் நடந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த வன்முறை வெறும் கைதிகளுக்கு இடையான மோதலா அல்லது சிறைச்சாலைக்குள் இயங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த குற்றக்குழுக்களின் ஆதிக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவமாக இருக்குமா என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இல்ல, இது நிச்சயமாக, அதாவது இந்த சிறைச்சாலைகளிடையே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த இடப்பற்றாக்குறை காரணமான ஒரு நிகழ்வாக முக்கியமானதாக பார்க்க வேண்டும். முதலாவதாக அதாவது இந்த இவ்வளவு கொலைக்குமான காரணமாக தற்பொழுதைய சிறைகளில், அதாவது ஆங்கில பிரதான ஊடகமான AFP நிறுவனத்தின் செய்திகளின்படி இலங்கை சிறைச்சாலை எண்ணிக்கையை விட 4 மடங்கான கைதிகள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். சுமார் 10,000 பேரை அடைப்பதற்கான வசதிகளை கொண்டுள்ள இலங்கை சிறைச்சாலைகளில் 41,000 பேர் சிறைகளில் இருக்கின்றார்கள். இதற்கான காரணம் இந்த அண்மை காலமாக அனுர அரசு மேற்கொண்டு வருகின்ற இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிரான நடவடிக்கைகள் காரணமாக பலரும் போதைப் பொருள் வியாபார நடவடிக்கைகள் சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறு அடைக்கப்பட்டவர்களிடையே அந்த போதைப் பொருள் பழக்கம் என்பது குறித்த அல்லது சிறைகளுக்குள் போதைப் பொருள் புழங்குவது என்பது தாராளமயப்படுத்தப்பட்ட நிலையில் இடம்பெற்ற ஒரு சம்பவமாகத்தான் இதனை பார்க்க முடியும். இதற்கான காரணம் இவ்வாறான ஒரு குழுக்கள் அங்கே, அதாவது இப்பொழுது நீண்ட நாட்கள் சிறையில் இருக்கின்ற கைதிகள் அந்த சிறையில் ஆதிக்கங்களை செலுத்துவது என்பதும் அதிகாரிகளிடையே
நட்பு வட்டாரத்தில் இருப்பது என்பது போன்றவை எல்லாம் சாதாரணமாக ஒரு வாழ்வியலாக மாறிவிடக்கூடியதாகத்தான் இந்த சிறைச்சாலை அமைப்புகள் இயங்கி வருவது என்பது பட்டவர்த்தனம். அவர்களில் கூட அவர்களுடைய நன்னடத்தைகள் கண்டு அறியப்பட்ட பொழுது அவர்கள் விடுதலை செய்யப்படுவது போன்றவை எல்லாம் இவ்வாறான பழக்க வழக்கங்களினூடாக அந்த சிறைச்சாலை என்கின்ற ஒரு அமைப்புக்குள் ஏற்படுகின்ற விடயமாக இருக்கின்ற பொழுதும் இங்கே கிடைக்கப்பெறுகின்ற தகவல்களை பொறுத்தவரையில் இந்த அங்கே அந்த சிறைச்சாலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த பொறுப்பாக இருந்த அதிகாரி ஒருவர் சிறைச்சாலையில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த போதைப் பொருட்களை எதிர்க்கின்ற ஒரு தரப்பினருக்கு ஆதரவாகவும் அவர்களை தனது நெருக்கமானவர்களாகவும் வைத்து செயற்பட்ட காரணத்தினால் அங்கே போதைப் பொருள் பழக்கம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட தன்மையை அடைந்த நிலையில் அந்த அதிகாரி மாற்றம் பெறுகின்றார் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து. அப்பொழுது அந்த அதிகாரி மாற்றம் பெறுகின்ற பொழுது இவர்களிடையான அதாவது இந்த போதைப் பொருள் எதிர்த்து அல்லது போதைப் பொருளுக்கு ஆதரவு வழங்காமல் அந்த அதிகாரியுடன் இணைந்து செயற்பட்ட தரப்பிற்கும் அந்த போதைப் பொருட்களை அங்கே தொடர்ச்சியாக பாவனைக்கு உட்படுத்தி வந்த தரப்புக்கும் இடையேயான முருகல் என்பது ஏற்பட்டு முதல் நாள் அது அவர்களுக்கு இடையேயான வன்முறையாக வெடித்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வாறான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுதும் திங்கட்கிழமை அது விரிவடைந்து அதிகாரிகளின் ஆயுதங்களை பறித்து அவர்களையே தாக்கி அவர்களையே கொள்கின்ற அளவிற்கு மிகவும் ஒரு கோரமான வன்முறையாக மாறியிருந்தது. நீங்கள் குறிப்பிட்ட 27 பேரில் 20 பேர் கைதிகளாகவும் 7 பேர் சிறை காவலர்களாகவும் அதேவேளை 50க்கும் மேற்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலையில். அதிலும் குறிப்பாக 26 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் இந்த ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 20 பேர் சிறை அதிகாரிகளாக இருக்கின்றபடியால் இதில் வருகின்ற உண்மை என்னவென்றால் இறுதியாக இது சிறை அதிகாரிகளுக்கும் அந்த சிறை வைக்கப்பட்டவர்களுக்குமான ஒரு மோதலாக வெடித்து அவர்களுடைய ஆயுதங்களையே இவர்கள் கைப்பற்றி அவர்களை தாக்குகின்ற அளவிற்கு மிகவும் கோரமான ஒரு தாக்குதலாக இது அமைந்திருந்தது. இலங்கை வரலாற்றில் இது நீங்கள் குறிப்பிட்டது போல இன அந்த படுகொலை என்று வர்ணிக்கப்பட்ட 1983ஆம் ஆண்டு இன கலவரத்திற்கு ஆரம்பமாக இருந்த 53 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை விட்டு அது நிச்சயமாக ஒரு இனம் சார்ந்த தாக்குதலாக இருந்தது. அவ்வாறு இல்லாமல் இது ஒரு போதைப் பொருள் சார்ந்த அல்லது குற்றவியல் சார்ந்தவர்களின் சம்பந்தமான ஒரு தாக்குதலாக இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக உண்மையிலேயே ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டு இது இந்த விசாரணைகள் என்பன தற்பொழுது இடம்பெற்று வருவதைத்தான் அந்த சம்பவங்கள் காட்டி நிற்கின்றன. ஆனால் இலங்கை அரசு இது குறித்து ஒரு பரிபூர்ண விசாரணை மேற்கொள்வதற்கும் இதற்கான காரணிகளை கண்டறிகின்ற பொழுது ஏனைய சிறைச்சாலைகளில் மாற்றங்களை மேற்கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். ஏற்கனவே முதலில் குறிப்பிட்ட புள்ளி போல தங்களுடைய அதாவது திறமைக்கு ஏற்ற வகையிலான சிறை கைதிகளை வைத்திருத்தல் என்பது அதாவது தங்களுடைய இட ஒதுக்கீடுகளின் படி 10,000 பேர்களை வைத்திருப்பது என்பதற்கு பதிலாக 40,000 பேரை அல்லது 41,000 பேரை சிறை கைதிகளாக வைத்திருக்கின்ற பொழுது அவர்கள் அதற்குரிய மாற்றீடுகளையும் மாற்று சிறைச்சாலை வசதிகளையும் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அவையெல்லாம் ஆராயப்படும் என நம்புவோம். இப்பொழுது நீங்கள் இங்கே குறிப்பாக கனடாவை எடுத்து பார்த்தீர்களானால் கனடாவில் சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறை காரணமாகவே கைது செய்யப்படுபவர்கள் பிணைகளில் உடனடியாக விடுவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் நாங்கள் கண்கூடாக காண்கின்ற சாட்சிகளாக இருக்கின்றன. அதே போன்றதொரு நிலையில் இப்பொழுது இலங்கையில் ஏற்பட்ட இந்த சம்பவமானது ஏனைய நாடுகளுக்கு கூட ஒரு முன்னுதாரணமாகவும் அதேவேளை அங்கே இலங்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு பரிபூர்ண விசாரணையை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. இது போன்ற சிறை வன்முறைகள் என்பன காலத்திற்கு காலம் தென் அமெரிக்கா போன்ற நாடுகளில் இந்த போதைப் பொருள் சார்ந்ததாக இடம்பெற்றிருந்தாலும் இன்றைய உலகில் அல்லது இந்த 2020 ஆண்டுகளில் இது ஒரு பெரிய சம்பவம். பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த அனுரா அரசாங்கம் பதவி வந்ததிலிருந்து எதிர்க்கட்சிகள் அந்த அரசாங்கத்தில் குறை கூறுவதிலேயே முக்கிய நோக்கமாக இருந்தன. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த சிறை
கொலை கலவரத்தின் பின்னணியில் அரசியல் தலையீடு அல்லது வெளிப்புற சக்திகள் இருந்ததாக சில குற்றச்சாட்டுகள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றன. உண்மையை கண்டறிய எந்த வகையான சுயாதீனமான விசாரணையையும் அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கிறது என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்தில் எதிராக மற்ற எதிர்க்கட்சிகளும் மற்ற கட்சிகளுடன் சேர்ந்து இப்படியான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது ஒருமித்து குரல் கொடுக்கின்றன. இது இந்த அனுர அரசாங்கத்தின் ஆட்சியில் எந்த அளவுக்கான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமா. சாதாரணமாக இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றால் நீதி அமைச்சரை பதவி விலகுமாறு கோருகின்ற கோரிக்கைகள் என்பன ஜனநாயகம் விரும்புகின்றவர்களால் முன்வைக்கப்பட்டாலும் அதற்குரிய விசாரணையின் முடிவு வந்த பின்னர், அதாவது இந்த விசாரணைகளின் பொழுது கண்டுபிடிக்கப்படுகின்ற தகவல்களின் அடிப்படையில் நடவடிக்கைகளை எடுத்தல் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இதில் அரசியல் பின்னணிகள் இருக்குமா என்றால் இதற்குரிய விடையாக நாங்கள் கூறக்கூடியது, இது இப்பொழுது ஆரம்ப கட்ட வருகின்ற தகவல்களின்படி சிறைச்சாலையில் ஆதிக்கத்தை செலுத்துவதற்கான சக்திகளிடையேயான போட்டிகளாக இது இருந்திருக்கின்றது. இது நிச்சயமாக ஒரு அதாவது சிறைச்சாலையில் சீர்திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்துகின்றது. அவ்வாறான ஒரு சீர்திருத்தத்திற்கு ஆதரவளித்தோர் மீது ஒரு அதிகாரி மாற்றம் பெறுகின்ற பொழுது எதிர்க்க குழுவினர் தாக்குதலை நடத்த முற்பட்டதே இதற்குரிய முழு முதல் காரணமாக இருந்த பொழுதும் சில வேளைகளில் இந்த புற சக்திகளின் அதாவது தொலைபேசி தொடர்புகள் என்பன சிறைச்சாலையில் தாராளமாக இருக்கின்றன. அவை தடை செய்யப்பட்டவையாக இருக்கின்ற பொழுதும் அது கண்டறியப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான நிலையில் சில வேளைகளில் கோபமூட்டுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கலாம். அது உண்மை. பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த குற்றச்சாட்டுகளுடன் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மூலம் அரசாங்கத்தின் அந்த விசாரணைகளை இன்னும் வெளிவராத நிலையில் இப்பொழுது விசாரணைகள் இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை தொடர்பாக விசாரணைகள் தொடக்கப்படும், நியாயமான விசாரணை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த விசாரணையின் உண்மைத்தன்மை எப்படி இருக்க போகின்றது? இதில் உண்மையான குற்றவாளிகள் வெளிக்கொணரப்படுவார்களா என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இல்லை, ஆமாம். இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் செயற்பாடு என்பது தங்களை ஒரு நியாயவாதிகளாக அல்லது தாங்கள் இந்த விடயத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பாக காட்டுவதற்கான நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்றால் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டுதலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அந்த குற்றச்சாட்டிலிருந்து அரசாங்கம் விடுவிக்கப்பட வேண்டும் என்கின்ற ரீதியில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கும். ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட ஈஸ்டர் தாக்குதல் போன்றவை சர்வதேச அக்கறைக்கு தற்பொழுது உட்படுத்தப்பட்டுள்ளதால் அவற்றின் விசாரணையில் நேர்முகத்தன்மை பேண வேண்டிய தன்மையை அரசு கொண்டிருக்கின்றது. இந்த விடயத்தில் தங்களிடம் அல்லது தங்கள் நிர்வாகத்தில் பிழை இல்லை என்கின்ற ஒரு விடயத்தை நிறுவ வேண்டிய தேவை இருக்கின்றது. இரண்டுமே ஒரே கோணத்தில் தான் விடியை கொண்டு வரும் என்னவென்று சொன்னால் அந்த ஒரு நீதியான விசாரணைக்கான தளங்களாக இரண்டும் இருக்கின்றன என்பது அசைக்க முடியாத உண்மையாக இருக்கின்றது. என்றால் இந்த விடயத்தில் அரசு தன்னை ஒரு குற்றமற்ற தரப்பாக அடையாளப்படுத்த வேண்டும். அதேவேளை நீங்கள் குறிப்பிட்ட ஈஸ்டர் தாக்குதலில் இடம்பெற்ற சம்பவங்கள் அதாவது ஒரு எந்தவித பாரபட்சமுமற்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நிரூபிக்க வேண்டும். அதுதான் உண்மை. நன்றி சுரேஷ். இந்த வேளையில் இணைந்து கொண்டு எங்களோட இந்த தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிரதர் பொழுதில் ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை நன்றி உங்களுக்கு. சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.